ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது கேரளாவில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கனாக்கா, நிலக்கல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக்கே குற்றாலம் வருவாங்க. ஆனால் நம்ம நிலக்கல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து ரைட் கட் பண்ணி ஃபுல்லாக்கே டவுன் போனோம்னா ஆட்டுக்கால் பகவதி அம்மன், பத்மநாத சுவாமி இது மாதிரி லைனாக பார்த்து முடிச்சுட்டு வந்தோம்னா ஒரு கோவளம் பீச் அப்படின்னு ஒன்று அங்கே இருக்குது. எல்லோரும் கோவளம் பீச்னாவே சென்னை நினைப்பீங்க. ஆனால் கோவளம் பீச் அப்படின்னு ஒன்று கேரளாவிலையும் இருக்குது. நம்ம நிலக்கல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்து ரைட் கட் பண்ணி கீழே போனால் 2-3 கோயில் பார்த்துட்டு அப்படியே வந்தோன்னா கோவளம் பீச்சு. இங்கே போட்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுவும் அங்கே இருக்கிற அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்னஸாக இருக்குது. அங்கே இருக்கிற பீச்சாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே அவ்வளோ நீட்னஸாக இருக்குது, தெளிவாகவும் இருக்குது. அடுத்தது அங்கேருந்து நம்ம கோவளம் பீச்சிலேருந்து வந்தோம்னா ஆழிமலை சிவன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆழிமலை சிவனுக்கு வந்து பார்க்க வந்திருக்காங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, வெளியில் இந்த சிலை மட்டும் இருக்கும். இந்த சிலைக்கு கீழே ஒரு மூலஸ்தானம் ஒன்று இருக்குது. அதுக்கு ரூ. 100 டிக்கெட்டு. உள்ளார போனீங்கன்னா அந்த சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாவே இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கேரளா பார்டரில் பீச் ஓரம் இருக்கும் இந்த ஆழிமலை சிவன் அப்படின்றது. இந்த ஆழிமலை சிவன் பீச் ஓரம் நல்லாவே பார்க்கறதுக்கு நல்ல லொக்கேஷன் அழகாகவும் இருக்கும். ரொம்ப நேச்சுரலான ஒரு ஏரியா சொல்லலாம் கேரளாவில். ஏன்னா நல்லா சபரிமலைக்கு போகிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரூட்டில் வந்தாங்கன்னா நிறைய கேரளாவில் இருக்கிற சாமிகள்லாம் சைடில் பார்த்துட்டு அப்படியே வரலாம். இந்த ஆழிமலை சிவனை முடித்த உடனே அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆழிமலை சிவன்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது போட்டிங். ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு போட்டிங் ஏரியா இருக்குது. ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சதுப்பு நில காடுன்னு சொல்லுவாங்க அதை. அந்த சதுப்பு நில காடில் வந்து பார்த்தா போட்டிங் வந்து பார்த்தா ஒரு ஆளுக்கு வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணி ஒரு 2500 கொடுத்து ஒரு போட்டு புக் பண்ணி அங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் இல்லை 1.5 ஹவர்ஸ் ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க அந்த இடம் ஃபுல்லாகவே. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேரளா அப்படின்னாலே சொல்லவே தேவையில்ல. போட்டிங் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அங்கேருந்து ஃபுல்லாக இடமும் சுற்றி காட்டுவாங்க ஒரு 1 மணி நேரம். இந்த கேரளா பார்டர்லேருந்து தமிழ்நாடு பார்டர் எங்கே இருக்கோ அந்த பார்டர் வரைக்கும் அந்த போட்டிங்லேயே கூட்டு போகிறாங்க. அங்கே கூட்டு போயிட்டு ஓரளவுக்கு எல்லாமே சுற்றி பார்த்து வந்து அங்கே என்ன பண்ணுவோன்னா பீச் அங்கே இருக்கும், சென்டரில் இருக்கும் பீச்சு. அந்த பீச்சில் இறக்கி விட்டுட்டு உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் டைம் போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீச்சுக்கு தான் இப்போ நம்ம வந்துருக்குறோம். அந்த பீச்சில் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சுட்டு திரும்ப போனால் அந்த போட் அங்கே ரெடியாக இருக்கும். அந்த போட்டில் திரும்ப ஏறி திரும்ப அந்த கரைக்கு நம்மளை அங்கே கூட்டு போயிடுவாங்க. இங்கே நம்ம என்னென்னா பீச்சில் எதனா பார்க்குறதோ இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனோம்னா போட் அங்கே ரெடியாக இருக்கும். அதை முடிச்சுட்டு நம்மளை கரெக்டாக எடுத்து போய் கரையில் எடுத்து போய் விட்டுருவாங்க. இப்போ நாங்கள் அந்த பீச் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த கரையிலையும் எடுத்து வந்து எங்களை விட்டுட்டாங்க. நிறைய பேர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த போட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு என்ஜாய்மெண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கனாக்கா நெக்ஸ்ட் டைம் சபரிமலைக்கு வரும்போது இந்த ரூட்டை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். நிலக்கல்லேருந்து டவுனில் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்து ரைட் கட் பண்ணி ஃபுல்லாக கேரளா பார்டரில் அப்படியே ஃபுல்லாக வந்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரியில் வந்து ஜாயிண்ட் ஆகும். அது இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எடுக்க வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்டுக்கால் பகவதி அம்மன், பத்மநாத சுவாமி, ஆழிமலை சிவன், ஓகேவா, கோவலன் பீச், அது மாதிரி ஆர்டரா போட்டிங் ஹவுஸு இதுமாதிரி எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் இதை பாருங்கள். தேங்க்யூ.